ஈரான் இஸ்ரேல் உறவின் தொடக்கம் நட்பா பகையா இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். தயவு செஞ்சு வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் ஆவது பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியும் பரவாயில்ல, லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இரண்டாம் உலக போருக்கு பிறகு உலக நாடுகள் புதிய பாதையில் பயணிக்க தொடங்கின. 1948 இஸ்ரேல் உருவானது. பல இஸ்லாமிய நாடுகள் இதை எதிர்த்தன. ஆனால் ஒரு இஸ்லாமிய நாடு மட்டும் அவர்களுடன் நட்பு பாராட்டியது. அதுவே ஈரான். ஆச்சரியமா இருக்கா? ஆமாங்க, நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா இதை பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பேச போறோம். இந்த வீடியோ மட்டும் இல்லாம இன்னும் நிறைய வீடியோஸ் இதை பத்தி நம்ம போட போறோம். ஸோ வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு சேரும். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 1948 இஸ்ரேல் உருவானதும் ஈரானின் பஹ்லாஷா அரசாங்கம் வெளிப்படையாக இல்லை என்றாலும் இஸ்ரேலுடன் உறவை வளர்த்தது. இரு நாடுகளும் அமெரிக்காவில் நெருங்கிய கூட்டாக ஈரானின் உளவுத்துறை இடையே நேரடியாக தொடர்புகள் இருந்தன. 1979 இஸ்லாமிய புரட்சியால் ஷா அரசாங்கம் விழுந்தது. புதிய ஈரான் அரசு ஆயதுல்லாக்கள் தலைமையில் இஸ்ரேலுடன் இனி நட்பு இல்லை என அறிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து பகை ஆரம்பம் எனவும் அறிவிக்கப்பட்டது. இஸ்ரேல் தூதரகம் மூடப்பட்டது. பாலஸ்தீனுக்கு ஆதரவு கூடியது. முதல் முறையாக ஈரான் பாலஸ்தீன விடுதலை இயக்கத்துக்கு சாதகமாய் நிற்பது உலகிற்கு தெரிய வந்தது. ஆனால் அதுவே முடிவல்ல. 1980களில் நடந்த ஈரான் ஈராக் போர் அப்போது கூட இஸ்ரேல் ரகசியமாக ஈரான் ஆயுதம் வழங்கியது. அதுதான் ஈரான் கான்ட்ரா அஃபைர் என்று அழைக்கப்பட்டது. பொதுவாக பகை என்றாலும் பின்னணியில் உரையாடல் நடந்து கொண்டுதான் இருந்தது. இப்போது நாம் பார்க்கும் இஸ்ரேல் பகை ஒரு நாள் உருவானதல்ல. அது நட்பாக ஆரம்பித்து புரட்சி மூலம் விரோதமாக மாறியது. இந்த வரலாறு நட்பு மற்றும் நம்பிக்கையின் முக்கியத்துவத்தை நம்மிடம் சொல்கிறது. ஸோ இந்த வீடியோ இதோட முடியதில்லை. இன்னும் நிறைய வீடியோஸ் இதை பற்றி நம்ம போட போகிறோம். கண்டிப்பாக வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு தெரியும். தயவுசெய்து வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.